பொள்ளாச்சி என்றாலே மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் நினைவுக்கு வரும் அளவிற்கான கொடூரங்கள் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தை உலுக்கியிருந்தது. ஆனால் பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அதே பொள்ளாச்சியில் மீண்டும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். எங்கு பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவிகள் சிலர் அதே பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றும் நபர்கள் மூலம் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட இந்த அரசு பள்ளியில் பணியாற்றும் இசையாசிரியர் பள்ளி மாணவிகளை தவறான கண்ணோட்டத்தில் மார்பகங்களை பார்ப்பதாகவும், நடன பயிற்சி என்ற பெயரில் இடுப்பு உள்ளிட்ட அந்தரங்க பகுதிகளை தவறான நோக்கத்தில் பாலியல் ரீதியாக தொடுவதாகவும், முதுகு, பிட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வரம்பு மீறி பாலியல் உணர்வுகளுக்கு உட்படுத்தி பாலியல் கொடூரங்களை அரங்கேற்றி அத்துமீறுவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மதுபோதையில் பள்ளிக்கு வரும் இசையாசிரியர், தாவரவியல் ஆசிரியர் மற்றும் வேறொரு ஆசிரியர் ஆகியோர் மீது சரமாரியான பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு நேரும் பாலியல் கொடூரங்கள் குறித்து பள்ளி மாணவிகள் தற்போது வீடியோ பதிவு செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் முறையிட்டுள்ளனர். மேலும் அதே பள்ளியில் பயிலும் வளர் இளம் தலைமுறையினரான பள்ளி மாணவிகளுக்கு சகோதர சகோதரிகள் நலன் கருதி தங்களுக்கு ஏற்பட்ட நிலை பாலியல் ரீதியாக உடன்பிறந்தவர்களுக்கு தொடரக்கூடாது என தற்போது இந்த வீடியோ பதிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெற்றோர்களிடம் தெரிவித்தால் கல்வி தடைபட்டு பள்ளி இடைநிற்றல் நேரும் என்ற அச்சத்தில் கல்வியை மேலும் தொடர வேண்டும் என பகிரங்கமாக அரசை நம்பி உடல் ரீதியாக ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக பள்ளி மாணவிகள் குரல் எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது பள்ளி மாணவிகள் பாலியல் புகார் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும், பாலியல் குற்றச்சாட்டு குறித்து தான் எதுவும் அறிந்திருக்கவில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பள்ளியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்றோர்களுக்கு தெரிந்தால் பள்ளி இடைநிற்றல் ஏற்படும் என அச்சப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையிடம் வீடியோ மூலம் மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.